இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கல்யாணம்னு வந்துட்டு பேச ஆரம்பித்தா பல பிரச்சனைகள் வரும். அதனால் எல்லாம் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கை நினைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. நாளைக்கு எல்லா வேலையும் வந்துட்டு பார்த்துக்கோ மாயா, வந்துட்டு என்ன சாப்பாடு சமைக்கலாம், என்ன எதுன்னு ஃபுட்டை நீ வந்துட்டு ரெடி பண்ணிடு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க பெரியப்பா அப்படின்ற மாதிரி மாயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. வேமா சீனு வந்துட்டு சாப்பிடாம அந்த இடத்த விட்டு எஞ்சி போகிறாங்க. ரகுராம் அவங்க கேட்குறாங்க, என்ன சீனு சாப்பிடலையா அப்படின்னு கேட்க, எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறேன். ஐயா யாரா இவன் மந்திரிச்சு விட்ட மாதிரியே திரியிறான் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்ல, எதுக்கு நீ எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மாயா ஜானகி எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கல்யாணம் நடக்க போகுதுல அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஓம் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுல இருக்கா அப்படின்னு சொல்ல, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க அத்தை எல்லாருமே மாற்றி மாற்றி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு மாயா ரூமில் உட்காந்து ஏதோ நோட் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு சீனோட அப்பா வர்றாங்க. சொல்லுங்க மாமா எதுக்காக வந்திருக்கீங்க, எதுவும் வந்துட்டு என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன், கல்யாணம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்ல, கல்யாணம் நடக்காது அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, தனத்தோட கல்யாணம் அப்படின்னு சொல்ல, தனத்தோட கல்யாணம் நடக்கும் ஆனால் சீனோ சாருவோட கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்ல, மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எனக்கு தெரியும் எல்லாமே சொல்லிட்டேன், என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த குடும்பத்தோட மானம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க. நான் வெளியிலேருந்து வந்தவன், எனக்கு என் பையனோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்ப, மாயா மட்டும் யோசனை பண்ணிக்கிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரகுராம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த குடும்பமே வந்துட்டு இப்போ பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த வீடு சொந்தக்காரங்களால் நிறைஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே வந்துட்டு அதை கேட்டு வந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சரி ஆளாளுக்கு பேசிகிட்டு இருந்தால் எப்படி, அவங்கவுங்க பொண்ணுக்கு என்ன போடுறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா சட்டுப்புட்டுன்னு கை நினச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் சொல்ல, சாருவோட அப்பா சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிறது எல்லாம் என் பொண்ணுக்கு தானே, 100 பவுன் நகை போட்டுறேன், அதுக்கு மேலே பாத்திரம் சட்டி புட்டி எல்லாம் லாரியாக இறக்கிடுறேன், அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுனாலும் கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் பொண்ணுக்கு இருக்கிறது வந்துட்டு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி ரகுராம் அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு பத்மாவும் பார்வதி பேசிக்கிறாங்க, என்னக்கா இது நம்ம வந்துட்டு சீனுக்காக காரு பைக்குன்னு கேட்கலான்னு பார்த்தா அதுங்களையும் போதுன்ட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு இந்த திக்க வந்துட்டு புவனேஸ்வரி அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, எங்கள் வீட்டில் எல்லாருமே என் தங்கச்சி தான், தங்கச்சி நீ சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொன்னதும், ரகுராம் அவங்களுக்கு எங்கள் குடும்பத்தை பற்றி தெரியும், நாங்கள் ஆஸ்திலேயே அந்தஸ்துலையும் எதுலேயுமே நாங்கள் குறைஞ்சவங்க கிடையாது, அதனால அவங்களோட இவங்க 2 மடங்கு அதிகமாக தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜானகி சொல்கிறாங்க, அதில் சந்தேகமே இல்லை, நாங்கள் வந்துட்டு தனத்துக்கு பார்த்து பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்ல, இல்லை முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொண்ணு இப்போ 2 பொண்ணு ஆயிடுச்சுல, பஞ்சாயத்தில் எல்லாரும் மாடியும் மாயாவும் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு, அது வெறும் பாசத்தில் மட்டுமா இல்லை காசுலையுமான்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கு 2 பொண்ணு அப்படின்ற மாதிரி ரகுராம் அவங்க இங்கே சொல்லிட எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என் பொண்ணுக்கு வந்து அப்படின்ற மாதிரி ரகுராம் அவங்க ஏதோ சொல்ல வர, அப்போ வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா டவுரி கொடுக்குறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்ல, என்ன இங்கே பெரியவங்களாம் பேசிகிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு வந்துட்டு வாய் தொடுக்கா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு மாயா மேலே எல்லாரும் கோவப்படுறாங்க, என்ன இதுதான் உங்கள் குடும்பத்தோட வழக்கமா, ஏதோ ஒரு சின்ன பிள்ளையை பேச வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, ஜானகி அவங்க சொல்கிறாங்க, அவளுக்கு எதுவும் தெரியாது, அவள் வந்துட்டு அமெரிக்காவில் வளர்ந்தால, மாயா அமைதியாரு அப்படின்னு சொல்ல, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், அவங்கவுங்க வந்துட்டு கருத்தை சொல்கிறதுல தப்பு இல்லையே, டவுரி கொடுக்குறது வாங்குறதும் தப்பு தானே அப்படின்னு சொல்ல, எங்கள் பொண்ணுங்க நாங்கள் வந்துட்டு செய்யணும்னு ஆசைப்படுறோம், அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சாருவோட அப்பா சொல்ல, இந்த பக்கம் பாட்டியம்மா சொல்கிறாங்க, நம்ம தான் தனமாக இஷ்டப்பட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி லஞ்சம் வாங்குறது தப்பு தான், நம்மளாம் இஷ்டப்பட்டு கொடுத்தா அது சரியா தப்பா அப்படின்னு கேட்க, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி பாட்டியம்மாவும் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் இப்போ யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாயாவை கூப்பிட்டு தனியாக போகிறாங்க. மாயா வந்துட்டு ரகுராம் அவங்ககிட்ட ரொம்ப பேசுகிறாங்க, நம்ம பொண்ணை வந்துட்டு காசுக்காக விற்கிற மாதிரி இருக்க பெரியப்பா, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் இல்லை, நீங்களே பார்த்து முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப நேரம் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ரகுராம் அவங்க கையில் வந்துட்டு தாம்பளத்தட்டில் ஏதோ பொத்தி வச்சுட்டு கொண்டு வராங்க. எல்லாரும் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.